السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அரஃபா நாள் எப்பொழுது வருகின்றது, இந்த அரஃபா நாளினுடைய சிறப்பு என்ன, இந்த அரஃபா நாளில் நான் நோன்பு நோட்கலாமா, அரஃபா நாளில் நோட்கக்கூடிய நோன்பின் நியத்து என்ன, இந்த நோன்பை நோட்பதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன, அதே போன்று இந்த நோன்பினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பற்றி நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் மிகவும் சிறந்த ஒரு மாதம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமான நாட்கள். ஏனென்றால் ஏனைய காலங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த மாதத்திலே 9வது நாள் அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவுடைய தினம். இந்த தினம் மிகவும் சிறந்த ஒரு நாள். ஹாஜிகள் அங்கே அரஃபாவுடைய மைதானத்திலே அங்கே இருப்பார்கள். நாம் இந்த அரஃபாவுடைய நாளினுடைய சிறப்பை பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே சூரத்துல் மாஇதாவிலே 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான்: இன்று நான் உங்களுக்காக மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன், உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன், மேலும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்கள் மார்க்கமாக தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நாளில் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். மார்க்கம் பரிபூரணமாக்கப்பட்டது இந்த அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய நாளில் நோக்கக்கூடிய நோன்புகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களை விட அல்லாஹுவுக்கு பெரியதும் பிரியமானதுமான நாட்கள் வேறு எதுவும் இல்லை. எனவே அவற்றில் அல்லாஹுவின் ஏகத்துவத்தை பற்றி உங்கள் தஹ்லீல், அவரை புகழ்தல், தஹ்மீத் மற்றும் அவரை புகழ்தல், தஹ்மீத் ஆகியவற்றை அதிகப்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அரஃபா நாளினுடைய நோன்பினுடைய சிறப்பு என்னவென்றால், அரஃபா நாளின் நோன்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது கடந்து போன ஓராண்டு மற்றும் எதிர்வரும் ஓராண்டு நிகழும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 2151வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்து சென்ற ஒரு வருடத்தினுடைய சிறு பாவங்கள், அதே போன்று இனி வரக்கூடிய அடுத்த வருடத்தினுடைய நாம் செய்யக்கூடிய சிறு பாவங்களை அல்லாஹ் இந்த அரஃபாவினுடைய நோன்பின் மூலமாக மன்னிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய நாள் கேட்கப்படும் துஆவிற்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. அரஃபா நாளின் போது கேட்கப்படும் துஆவே சிறந்த துஆவாகும். துஆக்களில் சிறந்தது அரஃபா நாளின் துஆவாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் திர்மிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே
3499வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அரஃபா நோன்பு வைப்பது சுன்னா ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அரஃபா நோன்பை வைத்துள்ளார்கள். சஹாபாக்களையும் வைக்க ஆர்வப்படுத்தியுள்ளார்கள் என்ற இந்த